ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சனி அப்படியே அள்ளி கொடுப்பாரு, வாரி கொடுத்துருவாரு, உங்கள் லைஃபே வேறையா டியூன் பண்ணி விட்டுருவாருன்னு எல்லாமே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வாங்குற அடி. ப்ரமோஷனில் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும், ப்ரமோஷன் கிடச்சிருந்தாலும் இன்க்ரிமெண்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்கும். இது ரெண்டுமே கரெக்டாக கிடச்சிருந்தாலும் அடுத்தவங்களோட எல்லா வேலையும் இவங்க இழுத்துட்டு போட்டு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் தரம் அமையத்தில் தடைகள் இருந்திருக்கும். வெளிநாடு போயிட்டு வருது, ஏதாவது கோர்ட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் வந்து வெற்றி பெறத்துக்கான பிளாக்ஸ் இது எல்லாத்தையுமே சனி இத்தனை நாள் கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சியில் இவங்களுக்கு இது எல்லாமே ரிவர்ஸ் ஆக போகுதுங்க. 2ஆம் தரத்துக்கான அமைப்பு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அவங்க வாழ்க்கையில் நீண்ட நாளாக செய்ய முடியாமல் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வெற்றி பெறணும்னு எதுலையாவது போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். அதே மாதிரி வேலையில் அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல பார்ட்னர், ப்ராஃபிட்டு, வருமானம் இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. ரிஷபராசியை சனி தன்னோட 3ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அதனால் மென்டல் டிப்ரெஷனு, ப்ரெஷரு, மூஞ்சியை வாடி போயிருக்கிறது, ஒரு மாதிரி கருத்து போயிருக்கிறது, டயர்டாக இருக்கிறது இதெல்லாம் இருந்திருக்கும். முகம் பொலிவு வரும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக திங்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு டைலமா, ஒரு கன்ஃபியூஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே இந்த 138 நாள் அவங்களுக்கு கிளியர் ஆகும். இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரிசையாக நல்ல தகவலாகவே சொல்லிட்டு நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்து குழந்தை பேருக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு தடைகளை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இவங்களோட குழந்தைகள் இவங்க சொன்ன பேச்சை கேட்காம இருந்திருக்கும். குழந்தைகளுக்கான செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வயதான ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, அவங்க பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடம்லாம் கிளியர் ஆகும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் பண்ணிகிட்டு இருந்தவங்க பிரச்சனைகளோடு இருந்திருப்பாங்க. திரும்ப ஒன்று சேர்றதுக்கோ, எனக்கு பொண்ணே கிடைக்கல லவ் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்கு இல்லைங்க, பொண்ணே கிடைக்கல, பையனே கிடைக்கலன்னு போராடிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு புது காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எல்லாமே நல்ல வார்த்தையாக சொல்கிறீங்களே சார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ இவ்வளோ நாள் அவங்க அவ்வளோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரிஷபராசி அன்பர்கள் அவங்களோட அந்த சனியோடைய பார்வை ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? கண்டிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இத்தனை நாள் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும், ஸ்மூத்தாகும். ஆமாம், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்க. காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக 2 வீலரில் போகிறவங்க யூட்டர்ன் போடக்கூடிய இடங்களில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ங்க. இப்போ இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் நல்ல பலன் பெறலாம் சார்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போகணுங்க. ஒப்பிலியப்பன் கோவில், கும்பகோணம். ஆமாங்க. அங்கே போய் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை ஒன்று போடணும், நெய் தீபம் போடணும், வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு அந்த நெய் பொங்கலை தானமாக பண்ணணும். இது முடிஞ்ச வரைக்கும் அவங்க நட்சத்திரத்தன்னைக்கோ இல்லை ஒரு சனிக்கிழமை அன்றைக்கோ போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷங்க. இல்லை சார் என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழங்கால சிவன் கோயிலை சூஸ் பண்ணணும். மெயினாக பழங்கால கோயில், ஒரு 1000-2000 வருஷத்து கோயிலாக இருக்கணும். அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டுட்டு சனீஸ்வரன் காயத்ரி மந்திரத்தை 108 தரம் சொல்லிவிட்டு கோயிலை 9 தரம் சுற்றி வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவன்கிட்ட வேணுனாங்கன்னா 100% சனி பகவானோட தாக்கத்தை குறைச்சி நல்லது பண்ணிட்டு. என்னதான் ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்கள் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு சொன்னாலும் கடைசியில் சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகும், வண்டியில் போகும்போது பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க.